இயக்குனர் கதிரேசன் சார் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததான் நம்ம கிட்ட பேச போறவங்க முக்குளத்து புலிப்படை நிறுவனர் அப்படின்ற ஒரு இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை மதுரையில் இன்னைக்கு திரட்டி இருக்காரு அப்படின்னா அது அவரா மட்டும்தான் இருக்கும். திரு கருணாஸ் அவர்களே அன்புடன் மேடை கிடைக்கிறோம். வாங்க கருணாஸ் சார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உண்மையிலேயே இன்றைய நாள் இந்திய வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு நாள். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் ஏர்போர்ட்டில் வரும் பொழுது தலைவர் நம்ம சினிமா துறையினுடைய சிங்கம் அப்பா பாரதி ராஜாவை ஏர்போர்ட்டில் பார்த்தோம். பார்க்கும் பொழுது நம்ம டைரக்டரு கேமராமேன் வித் டைரக்டர் நம்ம ஜீவன், அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய இயக்குனர் பொன்ராம், அப்புறம் நம்ம மத யானை கூட்டம் அப்படிங்கிற படத்தில் ஒட்டுமொத்த இந்த முக்குளத்து மக்களுடைய வரலாறுகளை துல்லியமாக பதிவு செய்த இயக்குனர் விக்ரம் சுகுமார், அப்புறம் ஆடுகளம் படத்தின் மூலமாக தேசிய விருது பெற்ற தயாரிப்பாளர் கதிரேசன், வேல்ராஜ் வரல, உணர்வாளன், உண்மையான உணர்வாளன், தமிழர்களின் உணர்வாளன், முக்குளத்து உணர்வாளன், ஐந்து கோவிலான், சவுந்தர், திராவிட பாண்டியன், இவங்க எல்லாரும் இங்கே பார்க்கும் பொழுது நான் மட்டும் என்ன பண்ணேன், வாங்க பிளாக் டீ சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போயிட்டு நான் மட்டும் ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன். அப்போ கேட்டார், காலங்கத்தில் என்னப்பா சாப்பிட்றேன், நாங்களாம் எதுவுமே சாப்பிடல, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் எப்படியும் 2-3 மணி நேரம் ஆகும் ஃபங்க்ஷன் முடிய. ஸோ காலையில் ஒரு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். வரும் பொழுது இந்த இன்விடேஷனை பார்த்தேன். பார்க்கும் பொழுது அவர் அப்பாவோட பேர் இருந்தவுடனே வரமாட்டாருன்னு நினச்சேன். கடவுள் சத்தியமாக நான் அதை அவர்கிட்டே சொன்னேன், வரமாட்டார். ஏன்னா எப்போதுமே அவர் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானவராக, ஒட்டுமொத்த சினிமா வரலாற்றில் ஒரு அரங்குக்குள்ளே இருந்த சினிமாவை கிராமப்புறங்களுக்கு தூக்கி வந்த ஒரு சீமானாக, அன்னையிலிருந்து இன்னற வரைக்கும் அத்தனை படைப்பாளிகள், இன்னைக்கு மதுரையிலிருந்து ஒருத்தன் பஸ்ஸை பிடிச்சி கிளம்புறான், ஒரு கிராமத்திலிருந்து ஒருத்தன் பஸ்ஸை பிடிக்கிறான்னா அத்தனை பேருக்கும் உடைய ஆசானாக பாரதி ராஜாவை பார்க்குற ஒரு காரணத்தினால நம்ம அப்படியெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கதிரவண்ணன் சொன்ன மாதிரி அதெல்லாம் வேணாயா அப்படித்தான் சொல்லுவார். வரமாட்டார்னு நினச்சேன். ஆனால் ஃப்ளைட்டில் பக்கத்தில் 2 பேர் உட்காரும் பொழுது நான் அவர்கிட்ட கை கொடுத்தேன். இந்த நாள், இந்த மேடை என் வாழ்நாளில் என் சமுதாயம் மறக்க முடியாத ஒரு மேடை. இந்த நாள், இந்த மேடை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மேடை அப்படிங்கிறத நான் அப்பாட்ட சொன்னேன். அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன், நீங்கள் ஒரு லெஜண்ட், எத்தனையோ பேருக்கு நீங்கள் வழிகாட்டி இருக்கிறீங்க. என்னை மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே இன்னைக்கு இந்த சினிமா துறைக்குள்ள நாங்கள் எளிமையாக உள்ள போகக்கூடிய ஒரு பாதையை இந்த தமிழக மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தவர் நீ. அதனால உங்களுடைய காலகட்டத்தில் இந்த சமுதாய மக்கள், இந்த முக்குளத்து சமுதாய மக்கள் உங்களுக்கு பிறகும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக, உங்களுடைய அறிவுகளை பெற்றவர்களாக அவர்கள் வளம் வருவதற்கு நீங்கள் ஒரு கல்லூரியை நிறுவ வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டேன். உடனடியாக அவரை இடத்திலே சொன்னார், நிச்சயமாக பாண்டிச்சேரியினுடைய ஒரு முக்கியமான ஒருவர் இதில் ஆர்வமாக இருக்கிறார், 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிச்சயமாக அதை செய்யலாம் என்று என்னிடத்திலே சொல்லியிருக்கின்றார். அவருடைய அனுமதி இல்லாமல், அவரிடத்திலே அனுமதி பெறாமல் இந்த மண்ணுள்ளவரை, இந்த காற்று உள்ளவரை, இந்த பூமி உள்ளவரை பாரதி ராஜாவுடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்ற பல லட்சம் பேர்களுடைய ஒருவனாக என்னுடைய ஆசையை இந்த இடத்திலே அவரிடத்திலே உரிமை பெறாமல் சொல்லிக் கொள்கின்றேன். அந்த பாண்டிச்சேரியிலோ இல்லை இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலோ இல்லை மண்டல மாணிக்கத்திலோ அந்த விருமாண்டி பெற்றெடுத்த அந்த மண்ணிலோ ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு சினிமா துறை சம்பந்தப்பட்ட ஒரு கல்லூரி நிறுவப்பட வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டிருக்கின்றேன். அவர் முழு மனதாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு முறையாக
பிரமலை கள்ளர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் அவர்களுடைய ஆலயங்களையும் கடவுள்களையும் உறவு முறைகளையும் வழிநெறிகளையும் இந்த உலகுக்கு திரைப்படமாக ஆவணப்படமாக எடுத்து காட்டிய எனது அருமை நண்பர், எனது அருமை அண்ணன் ரத்னா, சாமின்னு ரத்னன்னு கூப்பிட்டே இதாயிருச்சு, ரத்ன அண்ணன். இதே ரத்னத்தினுடைய பொண்ணுடைய ஒரு காது குத்துக்கு இந்த மதுரைக்கு நான் வந்திருக்கிறேன். அன்னைக்கு நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். அன்றைக்கு இருந்த குடும்ப விழாவில் கூட இருந்த கூட்டத்தை விட இன்றைக்கு அதிகமான கூட்டம் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மட்டும்தான். அவர் என்ன விஷயம் எடுத்திருக்கிறாரு? சமுதாய பற்றிய ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படம் எடுத்ததுனால தான் இன்றைக்கு எங்கெங்கெங்கோ இருந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஆகவே வரக்கூடிய ஆண்டுகளில் மிக குறுகிய காலகட்டங்களில் நிச்சயமாக பாரதி ராஜா தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜி என்கின்ற ஒரு நிறுவனம் உருவாகும் என்பது என்னுடைய ஆசை. அதே நேரத்தில் அவர் 2 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், அண்ணன் 2 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதை தாண்டி அன்னைக்கு நைட்டு ஈவினிங் அவங்க இதுக்கு மலேசியாவுக்கு போகிறாங்க. அது போக இந்த மேடையில் எல்லாம் படித்தவங்களாக இருக்கிறாங்க. அதே நமக்கு பெரிய பயமாக இருக்குது. எல்லாருமே பெருமையாகவும் இருக்குது. நான் நிச்சயமாக எத்தனையோ சமுதாய விழாக்கள் நிகழ்ச்சிகளுக்கு யாரை எங்கே கூப்பிட்டாலும் நம்ம போகிறது வர்றது வந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு மேடை சென்னையில் ஒரு மேடையில் நான் நிறைய நீதிபதிகள் எல்லாம் சந்தித்தேன். இந்த இடத்துல நான் மாவட்ட ஆட்சியாளர்களை சந்திச்சிருக்கிறேன், நீதிபதிகளை சந்திச்சிருக்கிறேன், இன்ஜினியர்களை சந்திச்சிருக்கிறேன், பேராசிரியர்களை சந்திச்சிருக்கிறேன், ஆன்மீகவாதியை சந்திச்சிருக்கிறேன், அண்ணன் சதாசிவன் சந்திச்சிருக்கிறேன். இதை தாண்டி நிறைய பேரை நம்ம இந்த இடத்துல சந்திச்சிருக்கிறோம். இந்த ஒரு மேடையே ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இங்க முன்னாடி பேசினவங்க சொன்னது மாதிரி என்னுடைய ஆசையுமே என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், எனக்கு எந்த விதமான ஒரு சுயநல போக்கும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் என்னுடைய தாய் தந்தையருக்கு பிறகு என்னை மிகவும் கவர்ந்த ஒரு தெய்வம் பசுமன் முத்துராமலிங்க தேவர். என்னை பொறுத்தவரை அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய அப்பழுக்கற்றல்லாத ஒரு வாழ்க்கை மட்டும்தான் என்னை கவர்ந்தது. என்னை என்று அவர் கவர்ந்தாரோ அன்று முதல் நான் அவருக்குள் ஐக்கியமானேன். முதன்முறையாக சென்னையிலே திருமாத்துறையில் இருந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய படத்திற்கு பக்கத்திலே நிற்கக்கூடிய படத்தை எடுத்தவன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய போட்டோகிராபர் ஜீவன் தான். வரும்பொழுது கூட இயக்குனர் சிகரம் சொன்னார்கள், ஏதோ பக்கத்திலேயே வாழ்ந்த மாதிரியே ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கிறான் பாரு அப்படின்னு கூட சொன்னார்கள். அந்த உண்மை இங்கே இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த புகைப்படம் அப்படி ஒரு உண்மையான புகைப்படமாக தெரிந்தது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் இந்த மக்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்காமல், பிறப்பது ஒரு முறை இறப்பதும் ஒரு முறை, அது இந்த இனத்திற்காக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த இனத்தை காக்க வேண்டிய வலிமை, இந்த இனத்திற்கான ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை வரக்கூடிய சந்ததிகளுக்கு இருக்கின்ற காரணத்தால் அனைவருமே சுயநலமாக யோசித்து விட்டால் பொதுநலத்தை யார்தான் யோசிப்பது என்கின்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்ததால் நிச்சயமாக இன்றைக்கு நான் அரசியல் கட்சி நடத்தவில்லை, ஒரு அறக்கட்டளை தான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த அறக்கட்டையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உண்மையான இந்த சமுதாயம் எதிர்காலத்திலே இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வரக்கூடிய காலகட்டத்திலே மானத்தோடும் வீரத்தோடும் இந்த மண்ணிலே சுயமரியாதையோடு வாழ்வதற்கான உணர்வு உள்ள இளைஞர்களை ஒன்று கூட்டி அந்த இளைஞர்களை ஒன்றுபடுத்தி அவர்களுக்குள்ளே கல்வியை கற்றால் மட்டும்தான், கல்வி கற்ற ஒரு சமுதாயம் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க முடியும், படித்த ஒரு சமுதாயம் மட்டும்தான் ஒரு நாட்டிலே மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கின்ற ஆயுதத்தை கையிலே எடுத்து ஒவ்வொரு கிராமங்களாக சென்று கொண்டிருக்கிறோமே தவிர எந்த விதமான சுயநல போக்கும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் பிழைப்பதற்கு 1000 வேலைகள் இருக்கிறது, இனத்தை காட்டி பிழைக்க வேண்டிய நிலை எனக்கு இல்லை என்பதை உறுதியாக உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு, என்னுடைய இனம் வாழ வேண்டும், ஆண்ட பரம்பரை மீண்டும் இந்த மண்ணிலே ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய நீங்கள் ஆயுதங்களாக மாற வேண்டும். அந்த ஆயுதம் கல்வியாக இருக்க வேண்டும். அந்த கல்வி ஆயுதத்தை நீங்கள் கையிலே எடுத்தால் வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய காலங்கள் நமது காலமாக மாறும். அந்த காலத்தை மாற்ற முடியும், உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, பிறப்பது ஒரு முறை இறப்பதும் ஒரு முறை, அந்த இறப்பும் பிறப்பும் இந்த இனத்திற்காக என்றைக்குமே இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்திலே பிறந்த ஒருவருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அதை சந்திப்பதற்கு இந்த மதுரையிலே பசும்பொன் வழக்கறிஞர் சங்கம் தயாராக கொண்டிருக்கிறது, தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு, வாழ்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
கருணாஸ் அவர்களை பாராட்டி பொன்னாடையும் நினைவும் வழங்கப்படுகிறது. அடுத்து இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல். ஸோ சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகணும், எப்படியும் இந்த 24 ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோகிராஃபராக உள்ளே வந்து வீடியோ பயிற்சி கற்றுக்கிட்டு ஒரு வீடியோகிராஃபர் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் டிவி ஆரம்பித்த போது மதுரையில் முதல் கேமராமேனாக இவர் தான் ஆனார். அதுக்கப்புறம் ஜெயடியில் 5 வருஷம், விஜய் டிவியில் 3 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்தி நிப்பாட்டினதுக்கு அப்புறமா ரவீந்திரதாஸ் அவங்க முன்னிலையில் ப்ரெஸ் மீடியா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் ஆரம்பித்து ராஜ் டிவியில் வெள்ளி சனி 2 நாள் பார்த்தீங்கன்னா தனி ஸ்லாட் வாங்கி நியூஸ் சேனல் கொடுத்தாங்க. இதே தாண்டி மதுரைக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் ப்ரெஸ் மீடியா மட்டும் இருந்துகிட்டு இருக்க அந்த சமயத்தில் லோக்கல் சேனலில் இந்த வார செய்தி, அதாவது இந்த வார மதுரை அப்படின்ட்டு மதுரையில் நடக்கிற எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு நியூஸாக கொடுத்தாங்க. ஸோ இதுக்கும் இவர் சொந்தக்காரனே சொல்ல வரலாம். ஸோ 2002 வரை இவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தாங்க போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 ஏப்ரல் 18 பார்த்தீங்கன்னா இதே நம்ம பாதிராஜா சார் அண்ட் வைரமுத்து சார் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மதுரை பிடிஆர் மஹாலில் வச்சு பிரமலை கல்லர் கோவில் வழிபாடும் உறவு முறையும் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, தொடர்ந்து 10 வருஷம் பார்த்தீங்கன்னா வம்சாவளி வழிபாட்டு முறையும் இதை பற்றி சர்ச் பண்ணி இது என்ன விஷயம், இது என்ன நடக்குது அப்படின்ட்டு நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணி நிறைய வீடியோ கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு டிவிடியில் அடக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட இதுக்கு 100 டிவிடி கலெக்ட் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டிவிடியில் 3 மணி நேரமாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளர் பி ரத்னசாமி அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் 5 நிமிடம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக பேசலாம்னு குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் நேரமின்மை கருதி 5 நிமிடத்தில் என்னுடைய விளக்க உரையை முடிக்கலாம் என்று முயற்சி செய்கிறேன். ஆண்ட வம்சம் இந்த ஆவணப்படத்தினுடைய வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர் எம்எம் பத்மஸ்ரீ பாரதிராஜா அவர்களே, முக்குளத்து புலிப்படை திரு கருணாஸ் அவர்களே மற்றும் திரைப்படத்துறையினுடைய இயக்குநர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உறவினர்களே, கள்ளநாட்டு கோடாங்கிகளே, பூசாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்ட வம்சம் என்னிடம் இந்த தலைப்பை வைக்கும் பொழுது பல ஆட்கள் என்னிடம் எந்த அர்த்தத்தில் இந்த ஆண்ட வம்சம் என்ற தலைப்பை வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள். மதுரைக்கு மேற்கு, ஆண்டிவெட்டி கணவாய்க்கு கிழக்கு, பூசலப்புரம் மதிப்புனூருக்கு வடக்கு, விக்கிரமபுரம் காடிவெட்டிக்கு தெற்கு, இந்த எல்லைக்குள் திடியன் நாடு, வாலாந்தூர் நாடு, புத்தூர் நாடு, பாப்பாவட்டி நாடு, கருமாத்தூர் நாடு, கொக்கலம் நாடு, கள்ளவட்டி நாடு, தும்பக்கொண்டு நாடு என்ற 8 நாடுகளை திருமலை பின்னத்தேவர் ராசாவாகவும் வடமலை சுந்தத்தேவர் அவருக்கு துணை மந்திரியாகவும், திடியன் தூங்காதேவர் அவருக்கு துணைத் தலைவராகவும், பல்லா கொச்சாத்தேவர் அதற்கு 2 தேவர்களும் கொண்ட இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த எல்லைக்குள் தங்களை தாங்களே ஆட்சி செய்த இந்த வம்சம் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றில் மறைக்கப்பட்ட அந்த விஷயத்தை வெளிக்கொள்ள வர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆண்ட வம்சம் என்ற டைட்டிலை பதிவு செய்தேன். என்னிடம் பல பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டதுண்டு, ஆண்ட வம்சம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இந்த இனத்தை பற்றினுடைய வரலாறு சமதர்வம், அதாவது சாதி சமுதாயமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கும் என்ற சமூக பார்வையில் போய்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு இனத்தினுடைய வரலாறு என்ற அடிப்படையில் இவ்வளவு ஒரு விஷயத்தை செய்து கொண்டு வெளியிட்டு கொண்டிருக்கிறீர்களே, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு என்னுடைய எல்லாம் கேட்டார்கள். என்னுடைய நோக்கம் எல்லாம் இந்த இனத்தை பற்றி, அதாவது காவல் செய்தார்கள், களவு செய்தார்கள், காவலுக்கு கூலி வாங்கினார்கள். ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி வீடாக இருந்தாலும் அந்த இடத்தில் போய் இவர் நின்று எனக்கு தேவை காவல் கூலி கொடு அப்படி என்று நிறைய விஷயங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் மிகப்பெரிய விஷயத்தை இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் பல பேர் பதிவு செய்ய மறைத்திருக்கிறார்கள். இந்த இனத்தில் பிறந்தவன் என்ற அடிப்படையில் இந்த வம்சத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்வதற்காகவே இந்த மீடியாவில் இருப்பதனாலே இந்த ஆண்ட வம்சம் என்ற அடிப்படையில் இந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதிலே மிக உண்மையிலே இந்த பிறவி பரவன் பயனாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த ஆவணப்படத்தில் அனைத்து விஷயம் வாங்கி ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அதில் அனைத்து விளக்கங்களும் சொல்லி இருக்கிறேன். தனியாக விளக்கம் சொல்லவில்லை. நான் இந்த கள்ளநாட்டு பெரியவர்களிடம் பல லூயிஸ் ட்ரூமன், சுந்தர வந்தியத்தேவன் போன்ற அவர் அழகாக சொன்னார். 2004 வெளியிட்ட அந்த ஆவணப்படம் அவருக்கு உதவி இருக்கிறது. இப்பொழுது அவருடைய பிரமலக்கல்லர் வாழ்வும் வரலாறும் எனக்கு உதவி இருக்கிறது. இதே போல் இன்னும் இது சம்பந்தமான ஆய்வுகளை நீங்கள் பல்வேறு ஆளுகள் வெளியிட வேண்டும். நான் தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை கள்ளநாட்டில் உள்ள ஒவ்வொரு நபரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கிறேன். இந்த ஆவணப்படம் இப்போது ஒரு 300 ரூபாய்க்கு வைத்திருக்கிறேன். என்னுடைய இந்த செலவு, இந்த 10 ஆண்டு உழைப்புக்கு அது வைத்திருக்கிறேன். வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரியாக நம்ம இனத்தில் வளர்ந்தவர்களிடம் அதற்கான பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இலவசமாக இந்த டிவிடியை கொண்டு சேர்ப்பேன் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு விஐபி கூப்பிட போகும்போது இவர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வினுபாரதி பார்த்தீங்கன்னா எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நாங்கள் ஸ்கிரிப்ட் மட்டும் கொண்டு போனோம். வெறும் 4 பக்கத்தை படித்து யார் அந்த இயக்குனர் கூப்பிட உள்ள அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக கூப்பிட்டாராம். கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு வீக் கழிச்சு திருப்பியும் தேனிக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு ஆவணப்படத்தை என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது பாராட்டு மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனல் ஃபோன் நம்பர் கொடுத்து நீ எப்போவுமே என்ன கூப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவர் மலேசியா கிளம்ப வேண்டியது. அதை விட்டுட்டு இன்னைக்கு இந்த ஆவணப்பட வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் ஒன்லி ஒன் ஹீரோ. அப்படி நீங்க என்ன சொல்ல ஆசைப்பட்டீங்களே? அதாவது அவர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் சரி அவர் வரப்போறாரு போல. ஏன்னா அவர் வருவாருன்னு யாருமே நம்பல. ஏன்னா அவர் அவ்வளோ பிஸியானாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அவரை யாரும் பார்க்கவும் முடியாது. அவர் எந்த நிகழ்ச்சிக்கு வரவும் மாட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக அவர் பையனை தான் அனுப்பி விட்டுருக்காங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அவர் தான் வந்திருக்காரு. யாருன்னு தெரியுதுங்களா? இன்னமும் பாருங்க, முகத்துல ஒரு சுருக்கம் இல்லாம சின்ன பையன் மாதிரி கார்கோ போட்டு டிஷர்ட் போட்டு நாளுக்கு நாள் எல்லாருக்கும் வயசு கூடிக்கிட்டே போகணுவாங்க. இவருக்கு மட்டும் வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது. அவர் தான் நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் பேச போறாரு நம்ம கூட. பத்மஸ்ரீ இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் பேசுவார்கள். என் இனிய தமிழ் மக்களே, ஆண்ட வம்சம் இனி ஆளப்போகின்ற வம்சமாக ஒரு வரலாறு வரும். இந்த ஆவணப்பட வெளியீட்டு விழாவுக்கு வந்து வாழ்த்துரை கூறி அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, என் உற்றங்களே, உறவுகளே, சொந்தங்களே, பந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாரதி ராஜா இந்த விழாவுக்கு வருவாரா மாட்டாரா? எப்படியா வருவார் இருந்தாலும் கோபக்காரன். ரெண்டாவது, அதிகமாக ஒரு பொதுவான மனிதன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார் என்கின்ற ஒரு வாக்குவாதம் இருந்து கொண்டே இருந்தது. அதில் ஓரளவுக்கு உண்மையும் உண்டு. பொதுவாக 1964 நான் சென்னையில் இருக்கும்போது நீ எந்த ஊருப்பான்னு கேட்டாங்கன்னா சொல்லுவேன், இந்த மாதிரி தேனி அலின்னு. என்ன ஆளுங்கன்னாங்க. முதல்ல கொஞ்சம் சொல்ல மாட்டேன். அப்புறம் தயங்கி சொன்னேன், நாங்கள் தேவரா அப்படி ஒரு இருக்காங்களான்னு கேட்ட ஒரு வருஷங்கள் உண்டு. 1964 தேவரா என்ன நம்ம ஜாதி யாருக்குமே தெரியலன்னு மனசுக்குள்ளே இருந்து வீட்டில் வந்து சொன்னேன். நம்ம ஆளுகளை யாருக்கும் மெட்ராஸில் தெரியலன்னு. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் அரசு அலுவலர்கள் இருந்திருப்பாங்க, இது அதிகமாக இல்லை. அதற்கப்புறம் அவ்வளோ திரைப்படத்துறையில் நான் பெரிய ஏதோ இயக்குனர் ஐப்பேர் எல்லாம் வந்த பின்னாடி ஒரு பொது மனிதனாக என் இனிய தமிழ் மக்களே என்ற வார்த்தைக்கு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கிறான் என்கின்றதாக என்னை அடையாளப்படுத்துகிறாங்க எல்லாரும். என்ன என் இனிய தமிழ் மக்களே, ஆந்திராவுக்கு போனாலும் அதான் சொல்கிறான், கேரளாவுக்கு போனாலும் அதான் சொல்கிறாங்க. ஏனென்றால் நான் இங்கே வர்றது கூட நான் யோசித்தேன். ஏன்னா வேதம்பூதி படத்தில் பாலுங்கிறது உங்கள் பேர், தேவர்ங்கிறது நீ படித்து வாங்கின பட்டமாங்கிற ஒரு வசனத்தை அழுத்தமாக நான் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்னை விட்டுட்டீங்க. வேற யார் சொல்லியிருந்தாலும் அது வெட்டு குத்தும். இன்னைக்கு அந்த படத்தை எடுத்திருந்தால் நான் சொல்லுவேன், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமான்னு கேள்வி கேட்டால்
படிச்சு வாங்கிய பட்டம் அல்ல, என் பரம்பரையும் பாரம்பரியத்தையும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக உண்டு. அரசு அதிகாரத்திற்கு போகின்றவர்களே, இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லுபவர்களே, அங்கெங்கே ஜாதியின் அடையாளமாக பிரதிநிதித்துவப்படுத்தி ஜாதி, இந்த ராமநாதபுரத்தில் யார் யார் அதிகமாக இருக்கிறோம் அதை பிரகடனப்படுத்தி ஜாதியின் மூலமாகவே வாக்கெடுப்பு நடத்தி ஜாதியின் மூலமாகவே தமிழ்நாடு சட்டசபையாக இருக்கட்டும் பார்லிமெண்டாக இருக்கட்டும், ஜாதியின் அடிப்படையிலே வர்க்க ரீதியாக நீங்கள் கொண்டு போய் ஆட்களை சேர்க்கிறீர்களே, ஒரு நாட்டை ஆள்பவர்களுக்கே இப்படி என்றால் நாங்கள் பாசத்தை வாங்குவதற்கும் பண்பாட்டை வாங்குவதற்கும் எங்கள் பிள்ளைகளை நாங்களே அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நான் ஏன் தயங்க வேண்டும் என்கிற ரீதியில் தான் ஒரு தைரியத்தில் வந்தேன். ஏன்னா முதல் மரியாதை எல்லாம் சொன்னீங்க. ராதா கால் வச்சு சொன்ன சிவாஜிக்கு அப்படி அப்படின்னு நான் சொல்லுவேன். பெரும்பாலான நாட்களை நான் கிராமங்களிலே கழித்தவன், என் மக்களோடு கழித்தவன். என்னையும் அறியாமல் மதுரை மண்ணில் வந்தாலும் சரி, உசிலம்பட்டி தாண்டினாலும் சரி, எனக்கு ஒரு சிலிர்ப்பு வரும். அது மாற்ற முடியாது. அந்த சிலிர்ப்பு என்பது என்னை சார்ந்த மக்களுக்கும் வரும். என்னால் வரும்போது கருணாசி கிட்ட, என்ன சார் படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன படிச்சீங்க, நல்ல கேள்வி கேட்டையா, நீ எப்படி சொல்றது, என்ன படிச்சேன்ல? நான் சொன்னேன், கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடங்களாக பாடம் படித்து வந்து பாரதி ராஜா. அதிலும் சாதாரண பிள்ளை என் இனம், எங்க ஆத்தாள படிச்சேன், எங்க அப்பனை படிச்சேன், என் அக்கா தங்கச்சி, என் மச்சன மாமன், இவங்க வழக்கு முறைகளை படிச்சேன். அவன் மொழியை கற்று அவனுடைய கோபங்கள், தாபங்கள், வக்ரம், வேகம், விவேகம் எல்லாம் படிச்சேன். அவன்கிட்ட பாசத்தையும் படிச்சேன், பண்பாட்டையும் படிச்சேன், நெகிழ்ச்சியை படிச்சேன். அக்கா தங்கச்சின்னா அப்படி இருப்ப, அண்ணன் தங்கச்சி வெட்டுவான் குத்துவான், இன்னொருத்தர் வர முடியாது பக்கத்தில். நான் வெட்டிக்க வேண்டாம், அண்ணன் தம்பி நாங்கள் அடிச்சுக்கோ, நீ யாரான்னு கேட்கக்கூடிய அந்த ஒற்றுமை இந்த ஒரு தடவை அது எனக்கு பாடத்தை சொல்லிச்சு. நான் இவர்களை சொல்லி, எங்க ஆத்தா பேசின மொழியை சொல்லி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லி, இந்த மண் வாசனை சொல்லி வளர்ந்தவன். அது ஒண்ணுதான் என் படிப்பு. அதற்காக, அந்த மரியாதைக்காக இந்த நான் சுவாசிக்கின்ற சுவாசமே என் மண் சுவாசம், என் மக்களுடைய மொழி. எங்க ஆத்தா பேசுறது, எங்க அண்ணன் தம்பி பேசுறது, இங்கே உட்கார்ந்த பார்க்க அடையாளப்படுத்தி கோடாங்கிகளும் பூசாரிகள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லாம் என்னோடு. அதனாலதான் என் அப்பனை அப்பன் என்று சொல்லுவதற்கும், என் ஆத்தாளை ஆத்தாள் என்று சொல்லுவதற்கும் எதற்காக பயன்பட வேண்டும்? ஆக நான் கள்ளன் தான் அப்படிங்கிறது. அது என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் பொதுவான மனிதன் தான். அமெரிக்கா போனா என்ன வைப்பேன்? இந்தியான்னு, இந்தியா, நான் இந்தியன். இந்தியாவில் ஒரு மகாராஷ்டிரா ஒருத்தங்க, நீங்க நான் சென்னை, சென்னையில் ஒருத்தங்க, நான் எந்த ஊர்? தேனி. தேனினா பக்கத்தில் அல்லிநகரம். ஆஹா, அல்லிநகரத்தில் நீங்கள் யார்? என்ன சொல்கிறது? அல்லிநகரத்தில் நான் பெரியமாயத்தவர் பையன். இது சொல்லித்தானே ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ எங்கிருந்தாலும் என் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அது ஒரு இருக்கு. அது இல்லை என்றால் நான் தொலைந்து விடுவன். இன்னொரு பெருமை எனக்கு, இத்தனை ஆண்டு கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே வாழ்ந்த மூத்த குடின்னு சொல்லி படிக்கும் போதெல்லாம், தமிழ் மக்கள்னா ஓகே, அதில் கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. திராவிடம்னு சொல்லி திராவிடத்துலேருந்து ஏதோ மலையாளம் புரிஞ்சிச்சு, அந்த தமிழன் தனி. அந்த தமிழன்லேயும் இப்போ நான் என்ன ரொம்ப பெருமையாக இருக்கேன்னா, அவர்கள் தெரிந்து சொன்னார்களோ தெரியாமல் சொன்னார்களோ, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழ்ந்த மூத்த குடி என்று. அந்த மூத்த குடி உசிலம்பட்டி மண்ணில் ஜீனில் பிறந்திருக்கான். ஐ எம் வெரி மச் ப்ரௌட். அதை கேட்ட பின்னாடி ஒரு பார்பேரியன் வாங்க நம்மளை, ஆனால் முதல் மனிதன். அந்த அம்மா பேசிட்டு போனாங்க ரொம்ப அற்புதமா. லுமேரியா கண்டம் பிளவுபடாத போது, நீரில் மூழ்காத காலத்திலே சவுத் அமெரிக்காவிலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா விட்டு இங்கே குமரிக்கண்டம், குமரிக்கண்டம் விட்டு ஆஸ்திரேலியா, இது வரைக்கும் நிலப்பரப்பு இருக்கு. அங்கிருந்து ஒருத்தர் நடந்தே போகலாம், தரை வழியாகவே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்த முதல் மனிதன் கள்ளன். இன்னைக்கு கண்டங்கள் தூராய் பிரிஞ்சு போயிடுச்சே தவிர, இன்னைக்கு நீ சவுத் ஆப்பிரிக்கா போனா நம்ம மூக்கு நம்ம மூஞ்சி அப்படியே இருக்கும். சவுத் அமெரிக்கா போ, நம்ம மூக்கு நம்ம மூஞ்சி ஈனும்.
அவனுக்கு தமிழ் மட்டும் தெரியாது. அதுலேயும் சவுத் ஆப்பிரிக்காவில் நம்ம பேர் வச்சு தமிழ் தெரியாது. ஆஸ்திரேலியாவில் அபாரிஜின் ஒரு கம்யூனிட்டி, அந்த அபாரிஜின் அவனை சுப்பிரமணி பேர் வச்சுருப்பான். நம்ம பேர் மொக்க, இந்த பேரெல்லாம் அங்கே உண்டு ஆஸ்திரேலியாவில். அவன் கடம்பரே நீனும் பெரிய உதடு. இது நம்மளை பாருங்க, பெரிய அழகும் கிடையாது. நம்மளும் இடையில கொஞ்சம் சிவப்பாயிட்டாங்க. அதனால தான் வம்சாவளியில் ஒரு